நம்ம ஃபைனலாக கேசல்டன் ரீச் பண்ணியாச்சு. கண்ணிலேருந்து தண்ணி வருது, பேசக்கூட முடியல. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த டாப்புக்கு தான் போகணும். கோப்ரோ இருந்தால் கூட போயிருக்கலாம், பட் நம்ம இந்த கையில் ஃபோனை பிடிச்சி நம்மளால் போக முடியாது. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 31st ஆஃப் டிசம்பர். சரி, இயரோட லாஸ்ட் டே எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பீக் டிஸ்ட்ரிக் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். சரின்னு இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம் 8:20 ஆகுது. நமக்கு பஸ் வந்து 8:32 சொல்லியிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து எல்லாமே டைமுக்கு வரும், பட் சில பஸ்லாம் வந்து லேட்டாக வரும். சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபோ சொல்லலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். சப்போஸ் நீங்கள் யூகேல யாராவது ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பஸ் ஃபேரு, அப்புறம் சினிமாஸுக்கு, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அது எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு தருவாங்க. இருங்க, அந்த ஐடி கார்டு எப்படி நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட யூனிவர்சிட்டி பேர் போட்டு உங்களுக்கு வந்து எனக்கு கொடுப்பாங்க. அதாவது ஷெஃபீல்ட் ஹலாம் யூனிவர்சிட்டி வந்து எங்கள் யூனிவர்சிட்டி பேர், அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது எக்ஸ்பைரி டேட் தான் முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவானுங்க. நீங்கள் அந்த டேட் பார்த்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் பீரியட் முடிகிறக்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் பீரியட் முடிஞ்சு அதுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே எந்த ஆக்ஷனும் எடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஒரு மாதிரி கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம போகும்போது நம்மளே தான் வந்து டிக்கெட் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே வந்து அவங்களை க்ரீட்டிங்ஸ் பண்ணணும். போகும்போது ஒரு குட் மார்னிங், சப்போஸ் வெளியே போகும்போது வந்து தேங்க்யூ சொல்லணும், சேஃபாக கொண்டு வந்து விட்டதுக்காக. உடனே நம்ம வந்து இல்லை நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களை வந்து கொஷின் பண்ணுவாங்க, ஏன் சொல்லாமல் போகிறீங்க, இதுதான் உங்கள் பிஹேவியராக, இதான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா உங்கள் கண்ட்ரிலேருந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கிரீட்டிங்ஸ் பண்ண பழகிக்கோங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் சொன்னது வந்து நம்ம ஒரே சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணால் மட்டும்தான். இப்போ நம்ம வேறு சிட்டி போகிறோம் அப்படின்னா நமக்கு அடல்ட் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம். Sorry? You don't do students. You don't do students? No, it's just £3. That's £3, yeah, okay, right. God, the grant the serenity to access the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. புரியுதா? அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வாங்கலை, அவங்க £3 தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அதே ரீசன் தான். ஏன்னா நம்ம போகிறது வந்து வெளியே வேறு சிட்டிக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஷெஃபீல்டுக்குள்ளேயே சுற்றி இருந்தோம் அப்படின்னா நமக்கு £1.8 முடிஞ்சிருக்கும். நம்ம வேறு டிஸ்ட்ரிக் வேறு சிட்டி போகிறங்காட்டி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அந்த £1.2, அதாவது மொத்தமாக £3. இப்போ போகிறக்கு £3, வரக்கு £3. இது இந்தியன் ரேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ₹360 வரும். பட் இந்த ஊருக்கு வந்து இது ஓகே தான், £3ங்கிறது. பட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.8 முடிஞ்சிடும். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் அங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஹைக்கிங் பண்ண போகிறோம். நம்ம ஒரு மலை உச்சிக்கு போக போகிறோம். பட் அது வந்து ரொம்ப டாலாக இருக்க போகுது. பட் நம்ம இது பெட்டராக எப்போ சூட்னா நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பட் வின்டர் டைம் வந்து ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வின்டர் டைம் அவாய்ட் பண்ணிட்டு சம்மரை போவாங்க. நான் ஏன் போகிறேன் அப்படின்னா சரி ஓகே சம்மர் டைம் போனால் ஒரு கிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வின்டர் டைம் போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மட்டியாக இருக்கும், ரொம்ப வலிக்கி விடும். பட் ஓகே அந்த அளவுக்கு நம்ம நம்ம போக முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டைம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப குளிரும், நம்மளால் வந்து நடக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது ஸ்னோ தெரியுதுன்னு எனக்கு தெரில. பட் ஆல்ரெடி இங்கே வந்து ஸ்னோ லைட்டாக ஃபால் ஆகிருக்குது. இந்த இடத்துல அவ்வளோ லைட்டாக ஃபால் ஆகிருக்குது. பட் இங்கே வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். பட் இங்கே வந்து லிட்ரலாக இப்போ 1 இருக்குது. நம்ம அங்கே போகும்போது -1 கூட போகலாம். ஸோ பார்க்கலாம். நம்மளோட ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நம்ம தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பு, அதனால் எதுவும் தேவையில்லை. பட் இதே நம்ம முன்னாடி இறங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ இதாங்க நம்மளோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவ்வனாரை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே மியூசியம் வந்து இப்போ க்ளோஸில் இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே 10க்கு தான் திறப்பானுங்க. இப்போ டைம் வந்து இவ்வளோ 9:40 தான் ஆகுது. இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது மியூசியம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போட்டிருப்பானுங்க, இங்கேயே போட்டிருப்பானுங்க 10 AM வரை தான் இருக்குன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எதாவது கொஞ்சம் சாப்பாடு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்படி இல்லைனா கூட திருப்பி ரிட்டர்ன் வந்து சாப்பிட்டுக்கலாம்.
பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கேயே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிக்கணும். ஏன்னா மேலே போயிட்டு இந்த ப்ளேஸும் இருக்காது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கேயே வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நிறையா க்யூ இருக்குது. இவங்க வந்து கார் பார்க்க பே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேப் கண்டுபிடிக்கணும். அங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேப்பில் போயிட்டு பார்க்கலாம் எந்த லொக்கேஷன் எப்படி போகணுன்னு. இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பானுங்க. டாய்லெட் எங்கே இருக்குது, எங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஜேர்னி, ரிட்டன் எப்படி வரலாம். ஏன்னா நம்ம போகும்போது வந்து ஒரு வழியில் போய் ரிட்டன் வேறு வழியில் வந்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஏறின வழியில் இறங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், திரும்பி அவ்வளோதான் இறங்கணுன்னு. பட் நம்ம இன்னொரு வழியை இறங்கும்போது நமக்கு தெரியும் அந்த வழி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, புதுசாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வழியில் ஏறிட்டு அங்கே தெரியுது பாருங்கள், அப்படியே நம்ம ரிட்டன் வேறு வழியில் வந்துக்கலாம். ஸோ நம்ம ஓகே, நம்ம வந்து கண்டுபிடிச்சி போகலாம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து வழியை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். காற்று வந்து அப்படியே அடிக்க கண்ணிலேருந்து தண்ணி வருது, பேசக்கூட முடியல. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இதோ அங்கே தெரியுது பாருங்கள், அந்த டாப்புக்கு தான் போகணும். பட் இந்த காற்றடிக்கும் என்னால் சுத்தமாக பேசவே முடியல. சரி வாங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் ஜாலியாக. யாராவது வருவாங்க எப்படி இருந்தாலும். இப்போ தான் நம்ம வந்து 100%ல் 1% நடந்து வந்திருக்கோம். அதுக்கே இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே ஸ்டெப்ஸும் இருக்குது. பட் நம்ம ஸ்டெப்ஸில் போனால் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு இது இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஸ்லோப்பில் ஏறி போகும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். பட் நிறைய பேர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த வயசானவங்கலாம். ஸோ இங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கப்புறம் முன்னாடி 2 பேர் போகிறாங்க பார்த்தீங்களா, டாக் வச்சுக்கிட்டு. அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் கூட வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, பட் நாங்கள் வந்து ஸ்பீடாக நடந்து போவோம் அப்படின்னாரு. சரி போங்க வரேன் அப்படின்னு. நம்ம அப்பளையா பார்த்த 3 பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன ஒரு இதுனா, நானும் அவங்க பேர் கேட்கல, அவங்களும் ஒன்றும் என் பேர் கேட்கல. சரி ஓகே, நம்ம கூட தானே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். சரி பார்க்கலாம். நீங்கள் இந்த பீக் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லேம்ப் கன்ஃபார்மாக இருக்கும். ஒரு மலை உச்சியில் கூட நான் இருக்குன்னு வந்து சொன்னாங்க. நம்ம போய் பார்க்கலாம் இருக்குதா இல்லையான்னு. நம்மளால் இந்த குளிரே தாங்க முடியல. இப்போ நம்ம போகிற இடம் வந்து மேம்டார், அதாவது மதர் ஹில்லு. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹைக் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் வந்து 517 மீட்டர்ஸு. இது வந்து ரொம்ப நேரோவாக மட்டியாக இருக்குமாம்மா வின்டர் டைமில். ஏன்னா இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு போல். அவங்க சொன்னாங்க காலையில் தான் மழை பெஞ்சிருக்குது, ரொம்ப மட்டியாக இருக்குன்னு வந்து ரிட்டன் வரவங்களாம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து போயிட்டு ரிட்டர்ன்லாம் வந்துட்டுருக்காங்க. கேட்டதுக்கு வந்துட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராரு அவர். எங்கேயோ நம்மளை வாங்க ப்ரோ கேவ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறானுங்க அவனுங்க. Where are you from? Where are you from? Like further down south. Sorry? Further down south, like Leicester. Leicester. Okay. What are you there? I'm from India. Oh, no. It's so beautiful, isn't it? No, I'm a student. Yeah, oh, man. என்ன இந்தியாவிலேருந்து இதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டானுங்க. இல்லை ப்ரோ, நான் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சரி அப்படின்னா. சரி வாங்க, இங்கே ஒரு கேவ் இருக்குது, அந்த கேவை பார்த்து போகலாம் அப்படின்னானுங்க. சரி நானும் கூட வந்திருக்கேன். இது வந்து ஏதோ குகைன்னு சொன்னானுங்க. இது வந்து உள்ளே போனால் போய்கிட்டே இருக்குமாமா. பட் நம்மக்கிட்ட இப்போ எந்த இதுவும் இல்லை, ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்குது. ஸோ நம்ம உள்ளே போகிறது ரிஸ்க்குன்னு சொன்னானுங்க. ஆல்ரெடியே வந்து அந்த 2 பேர் நம்ம கூட வந்தாங்கள்ல முன்னாடி, அந்த டாக் வச்சுக்கிட்டு, அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் உள்ளே போகிற வழி, அங்கே ஒரு வழி தெரியுது. பட் அவங்க என்ன சொன்னானுங்கன்னா, இப்போ வேணாம், மழை பெஞ்சிருக்குது, நம்ம இப்போ போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, நீங்கள் வேணால் இன்னொரு டைம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னானுங்க. உள்ளே வழி இருக்க போக முடியும். ஆனால் இங்கே ஆல்ரெடி எப்படி இருக்குது பாருங்கள், இடம்லாம் ஆல்ரெடி வந்து மண் ரொம்ப மட்டியாக இருக்குது, நடக்கக்கூட முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அவங்க போகலான்னு பார்த்துருக்காங்க போல், பட் போக முடியல. பட் இவனுங்க ஒதுங்கினது வந்து வேறு எதுக்கோ ஒதுங்கியிருக்கானுங்க இவனுங்க. சரி நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேவில் வந்து நிறையா ரகசியங்கள் வந்து தெரியும்.
நம்ம எதாவது தெரியுதான்னு பார்ப்போம். பட் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வழி தெரியுது போகிற மாதிரி. பட் நான் போனேன்னா திரும்பிடுவேனான்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இடமே, ரொம்ப நேரவாக இருக்குது. ஒரு கோப்ரோ இருந்தால் கூட போயிருக்கலாம். பட் நம்ம இந்த கையில் ஃபோனை பிடிச்சி நம்மளால் போக முடியாது.